அனில் குஞ்சலும் உங்களுக்கு தேடிட்டு இருக்காங்களாம். திரிஷா விஜய் தப்பா பேசுனீங்களாம்ல? யாரு? திரிஷா விஜய் பத்தி ஏதோ தப்பா பேசுனீங்களாம். ரெண்டு பேரும் ஒரு தப்பான உறவு இது. அது அவங்க பொண்டாட்டியே சொல்லிடுச்சே. அவங்க பொண்டாட்டி சங்கீதா அந்த சகோதரியே சொல்லிட்டாங்க. இல்ல ஒரு நடிகையோட தொடர்புல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நித்தியம் தான் பரவாயில்ல சார். அடுத்து ஒண்ணு சொன்னாங்க பாத்தீங்களா? என்னன்னு? அடிக்கடி சமூக வலைத்தளங்களில் 2 பேர் புகைப்படம் வருதுன்னாங்க. வேற எந்த நடிகையும் போடுறது இல்ல. ஒரே நடிகை தான் விஜய் போடுது. இல்ல விஜய் போட்டோவை போடுன்னு சொல்லுங்க. அதான் போட்டோ தான். ஏங்க நீங்க அதுக்குள்ள வெள்ளங்கமா போறீங்க? இப்போதானங்க ஆரம்பிச்சுக்கிறோம், அதுக்குள்ள வெள்ளங்கமா போறீங்க. இல்ல நீங்க விஜய் போட்டோ போடாது. இப்போ இவர்தான் மாப்பிள்ள, ஆனா இவர் போட்டுக்கிற சட்டை எந்த இவர் தான் மாப்பிள்ள, இவர் போட்டுக்கிற சட்டை எந்தன்னும் போது அப்ப என்ன கணக்கு? அந்த மாதிரி புகைப்படம் வெளியிடுறாங்க சமூக வலைத்தளம்னா திரிஷா தான். அதான் சொல்றேன், அவ்வளவுதான். ஒரு பொண்ணை கட்டிக்கின்னு 2 குழந்தைய கொடுத்துட்டு விட்டுட்டான். அது பாவம் கோர்ட்டுக்கு போய் ஒப்பாரி இருக்கிறதுக்கு வீடு இல்லை, சாப்பாட்டு காசு இல்லைன்னு இவன் தான் சொல்லிக்கிறான் நம்ம விஜய். ஆனா ஆட்சிக்கு வந்து 6 சிலிண்டர் தரானா? இல்ல 6 சிலிண்டர். இப்போ 1 சிலிண்டர் கொடுக்க சொல்லுங்க. பயப்படாத சோறாக்குறதுக்கு சிலிண்டர் இல்லையா? இந்த மோடி வேற ஒருவேளை 6 சிலிண்டர் சொன்னது கேட்டு போச்சா என்ன? சிலிண்டர் மாத்துறதுக்கு மோடி அந்த வேலையை பார்த்தாச்சு. இப்போ அந்த பொண்ணுக்கு சிலிண்டர் இல்லை, நீ 6 சிலிண்டர் கொடுக்கறதுக்கிட்டோம். முதல்ல உன் பொண்டாட்டி சங்கீதா 1 சிலிண்டர் கொடு. ஏதோ ஒரு உப்புமாவோ இட்லியோ ஒரு தோசையோ ஒரு சோறாக்கி சாப்பிடுவாங்க. இவனே ஒரு தற்குறி. இவன் திமுக பார்த்து பேசுறான். அவனை பத்தி நான் எப்படி பேசாம இருக்க முடியும்? யார் யாரையோ பார்த்தவன் குடியாத்த குமரன் கத்தி அருவாள் பெட்ரோல் வெடிகுண்டு பாட்டாளே மக்கள் கட்சியோடவா அன்புமணிய துண்டக்கான துணியக்கானனும் கோமணத்தை உருவி ஓட விட்ட நான். அன்புமணி எங்க தெரியல, எல்லாரையும் பார்த்தவன் இவன் தற்கூரி விஜய் என்னாக்குது. அவனையும் பார்ப்பேன், அவங்க ஆளுகளையும் பார்ப்பேன். நீங்க பாத்திருக்கீங்க, கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கான். இவங்கெல்லாம் மோசமானவங்க சார். யாரு? பிள்ளைக்கா பசங்க, சில்லற பசங்க சார், தற்கூரி பசங்க எல்லாம். பொம்பளை பசங்க எல்லாம் கெட்டு வச்சுக்கிறான் சார். பொம்பளை பசங்க எல்லாம் கெட்டு வச்சுக்கிறான். மனசு கஷ்டமாகுது பார்த்தா. நான் காமெடி என்ன எடுத்து வச்சிருக்காரு. ஏங்க ஒருத்தி பேசுறா, என்ன பேசுறா? ஒருத்தி ஏற்கனவே சொன்னா என் புருஷனோட விஜய் தான் பிடிக்கும் சிச்சா ஒத்தி. ஆமா பிடிக்கும், எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். அச்சா இன்னொருத்தி என்ன சொன்னா, இவன் என் புருஷன், இது என் குழந்தை, ஆனா விஜய் 22 வருஷமா லவ் பண்றேன், என்னைக்கு இருந்தாலும் அவன் நான் கல்யாணம் பண்ண அவன் பக்கத்துல போட்டு ஒரு புள்ளைய பெத்துக்குவான்றான். அவன் புருஷன் பக்கத்துல இருக்கிறான். அவ சொல்லும் போது அவன் புருஷன் பக்கத்துக்கிறான். என்ன சொல்லுது? இன்னொருத்தி என்ன சொல்றா, 9 ஓட்டுக்குது வீட்டுல, நான் விஜய் போட்டுருவேன், மீது 8 பேர் போட்டோம்னா சோத்துல விஷயமா சாவச்சிருவான்ட்டா. இப்பவே கண்ணை கட்டுது. அந்த மாதிரி பொண்ணை எல்லாரும் பெத்துக்கணும் வீட்டுல. அருமையான பொண்ணு. அதுல கெடுத்து வச்சிருக்காரு விபத்தி சொன்னாலே விஜய் மேல அந்நியமா இருக்காங்க. அது பேர் காமம். ஓ காமமா? பாசம். தளபதியை அண்ணனாக பூஜிக்கிறார். விஜய் மேல வச்சிருக்கிறது காமம். இல்ல காமம்னு எப்படி எனக்கு புரியும்? யாரெல்லாம் அவனை பத்தி பேசுறாங்க? இன்னும் சொன்னா பாத்தீங்களா, என்ன இப்ப என்ன விஜய்க்கு பொண்டாட்டி டைவர்ஸ் குத்தா குத்துன்னு போட்ட விட நாங்க இருக்கிறோம், அவர் யாரு இல்லைன்னா நாங்க இருக்கிறோம், அக்காவா இருக்கிறோம், தங்கச்சியா இருக்கிறோம், தேவைப்பட்டா பொண்டாட்டியாரு போட்டா வச்சு. இன்னொருத்தி என்ன சொல்றா தெரியுமா? இன்னொருத்தி குப்பை வாடுறவன் 4 வச்சுன்னுக்கிறான். 10 பொண்டாட்டியும் 4 வச்சுன்னுக்கிறான். இருங்க, இந்த பக்கம் பார்த்தா கூலி வேலை மூட்டத்தை குறவும் 10 பொண்டாட்டி வச்சுன்னுக்கிறான். ஆனா வீட்டு வேலை செய்யற பொம்பளைங்க அவ 4 வச்சுன்னுக்கிறா. இவர் வச்சானே வச்சுன்னு போட்டோம். இதுல போய் என்ன ஆகுதுன்றா? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அப்போ இப்படி பேசணும். இவ எத்தனை பேர் வச்சிருப்பான்னு தெரியல. புருஷனை வச்சுனே இவ்வளவு பேசுறா. இந்த சாமி ஒரு படம் பார்த்திருப்பீங்க.
ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இல்ல அந்த அளவுக்கு விஜய் கெடுத்து வச்சிருக்கான்னு சொல்லலாம்ல. அதான் சொல்றேன். அதுக்கு அவங்க தாய் தான் சொல்ல குத்த சொல்ல இல்ல சார், ஒரு முறை பேசினா இல்ல, கூப்பிட்டு கண்டிக்கணும். சரி, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. தாய் தகமா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, புருஷன் கண்டிக்கணும்ல. அப்ப உன்னை பார்த்து எத்தனை பெண்கள் கெடுவாங்க? ஜாடு மாடு லக்காடி வேமானி களவாணி பையன் தற்கொலை விஜய் தமிழக வெத்து விட்டு கழகம்னு ஒரு புறம்போக்கு கட்சி ஆரம்பிச்சு எங்க பெண்கள் எல்லாம் இந்த மாதிரி கெடுத்து வச்சுக்கிறானே, இது யார் கேட்கறது? பெண்களே ஏத்துக்கிறாங்க, தலைவனா கணவனா ஏத்துக்கிறேன்னு சொல்றாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏங்க ஏற்கனவே ஒரு கணவன் வாங்குறான், அப்ப அவன் என்ன வருது? உங்க கூட ஒரு 4 அவன் கவலைப்பட முடியாது, நீங்க கவலைப்படுறீங்க. அது புருஷன், அது உன்னோட போனா பரவாயில்ல. 4 பொம்பளைங்களை சேர்த்து இல்ல கெடுக்கிற, 4 பெண்களை சேர்த்து இல்ல கெடுக்கிற. அப்ப தமிழ் பெண்கள் எல்லாம் என்னுடைய கலாச்சாரம் என்ன வருது? இப்படி எல்லாம் இந்த மாதிரிலாம் நீங்க பேசுனீங்க, அதை கண்டிக்கிற. அவன் என்ன தேடின்னு வருது? அவன் குடியாத்த பொலிட்டிக்ஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தான், அதை நமக்கு புதுசா கம்ப்ளைண்ட் கொடுக்குது ஒரு 200. என்னடா இவ்வளவு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தான், எல்லாம் என் போட்டோலாம் எடுத்துக்கின்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தானுங்க. அவன் கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல வாங்கி வச்சுக்கினாங்க. அதனால அவன் என்ன தேடின்னு வந்தா எனக்கு என்ன ஆகுது? கொள்கை கிடையாது, தெரியாது இந்த ஆங்கிள் அட்டாக் பண்ணான்னு தெரியாது. யார் அவனா? இது கரண்ட் கம்பியோட ஏறிவாங்க, குறங்குங்க எல்லாம் குறங்குங்க, கரண்ட் கம்பியில தொங்குதுங்க. அதனால அவன் என்ன பண்றான்? அவன் கட்சிக்காரன் விஜய் வரும்போது கரண்ட் ஆஃப் பண்ணுறான். திருவாரூர்ல கட் பண்ணி கொடுத்தான். எங்க தொங்கிட போறாங்கன்னா? ஆமா, அதிகாரி கேக்குறாங்க இபி ஆபீஸ்ல, ஏன்பா ஒரு கட்சி தலைவர் ஒரு மீட்டிங் நடந்தா கரண்ட் கட் பண்ணதுனா நீ கரண்ட் கட் பண்ண சொன்னா பூரா குறங்குங்க எங்கள்கிட்ட இருக்குதுங்க. எல்லாம் கரண்ட் கம்பியில தொங்குறான், மரத்த மேல ஏறுறான், பில்டிங் மேல ஏறுறான், கெருகி காக்கா அடிபட்டு கரண்ட்ல காக்கா அடிபட்டு சாவற மாதிரி சாவறான். அப்புறம் பழி எங்க மேல வருது. சோலி முடிச்சு அதெல்லாம் குறங்குங்க, எல்லாம் குறங்குங்க. யாரா ஒரு பெரிய மனுஷன், அவன் கூட யாரா பெரிய மனுஷன் விஜய் கூட சொல்லுங்க. அவன் யாரும்? அவன் செங்கோட்டையன் இருக்காரு, எவ்வளவு பெரிய மனுஷன். என்னைக்கு செங்கோட்டையன் போய் விஜய் கிட்ட சேர்ந்தாரு, புஷியானது அன்னைக்கே செங்கோட்டை பெருக்காப்பையன் புஷியானதுனா இந்த பரோட்டா கடை மாஸ்டர். அவன் இந்த பரோட்டா கடையில் பரோட்டா மாவு பிசைஞ்சு வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பிசைஞ்சு வைப்பாங்க. அதே மாதிரி ஊர் மூஞ்சி கிளை இட்டுன்னு வர்றது இட்டுன்னு போறது ரொம்ப கஷ்டமாகுதுங்க. அவர் வரலன்னு சொல்றீங்க, அவர் இட்டுன்னு வர்றது கஷ்டம். கூட்டங்க உண்மைதானே சொல்றாரு. எப்படிங்க இட்டுன்னு வரதா? எவ்வளவு சொன்னாங்க. அப்புறம் என்ன புடங்கடா கட்சி ஆரம்பிச்சா ஊட்டோட பார்த்தாலே தெரிகிறது, தெரிகிறதா? திரிசாகரா. அப்புறம் ஏன்டா கட்சி ஆரம்பிக்கிற? இட்டுன்னு வர முடியல, இட்டுன்னு போக முடியலன்ற என்ன கட்சி ஆரம்பிக்கிற? அவன் ஒரு ஆள், அவன் சொல்றான், யாரு? அந்த புஷியானதன். ஏதாவது ஒரு திமுக கார் மிரட்டினா எனக்கு போன் அடிங்க, 15வது நிமிஷம் 2000 பேரும் கூட்டான் நிப்பாங்கன்றான். இவன் சொல்லிட்டு போயிடுவான். அப்புறம் மாட்டின் முழுகிச்சார். கரூர்ல என்னாச்சு? ஓட்டான், எவனுமே மாட்டல. அது புஷியானந்தன் பயில் கேட்கறான் சார். அதுக்கு அவன் சுப்ரீம் கோர்ட்ல என்ன விளக்கம் கொடுக்குறான் தெரியுமா? அந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைங்க, லோக்கல் கட்சிக்காரர்கள் என்னங்க தேடுறீங்க? அந்த மாவட்ட செயலாளர் தான். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலை? அது மார்ச்சா புஷ் போட்டாங்க. அவன் ஏமாந்தி மாட்டான், தரகு போட்டு அவன் பேர் மந்திரனான் கரூர்ல மாவட்ட செயலாளர். அவன் சரகை போட்டு படுத்துக்கிட்டான். கூட்டுன்னு போட்டாங்க. இது பேர்லாம் எக்ஸைவ் ஆதவர்ஜனா பெரிய மயிறு மாதிரி பேசுறான். அந்த திருட்டாட்டு இருக்கிற பொறி புறம்போக்கு போய்க்கிறானே அந்த ஆதவர்ஜனா அக்யூஸ்டு. அவனோ விமல் ராஜா, அவனோ IAS ஆஃபீஸரு. அவன் இன்னொருத்தருப்பான் காட்டு பண்ணிக்கும் காண்டாமரத்து போகிற மாதிரியே இருப்பான். அவன் பேர் என்ன? ராஜமோகன், ஏன்னோ மணி. இவனு விட்டா வேற யாராங்க அந்த கட்சியில்? இவனுங்கெல்லாம் ஒரு தலைவர் இல்லை. இல்லை அவன் தலைவன் தான் களத்துக்கு வரானா, உள்ள பூந்து கிடக்குறான். எப்பனா வெளியே வரான் 7 கோடி ரூபாய் காரில். அப்படியே தனி ஃப்ளைட்டில் போகிறான். அப்படியே சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸில் ஏறிக்கிறான். மேலே ஏறி போய் எவனோ எழுதி கொடுத்து படிக்கிறான். அப்புறம் எங்கே போகிறான்னு தெரியுது இல்லை. இவன் ஒரு கட்சி. இவன் ஒரு ஆளு பொண்டாட்டி விட்டான். எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுது. அதுக்கு அவன் விளக்கம் ஒன்று கொடுத்தான் பார்த்தீங்களா? ரஞ்சனா நாச்சியார். ஆமாம், அந்த சகோதரி சீரியல் எல்லாம் நடிக்கிறாங்க. அவங்க அந்த கட்சியில் தான் இருந்தாங்க. அப்போ விஜய்